மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் அப்படின்னா வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறீங்க, புரியுதா? அந்த கண்டக்டர் வழியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த கண்டக்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம இந்த பீங்கிற பாயிண்ட்டில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்டக்டரோட என்டையர் லென்த் வந்து எக்ஸாம்பிளுக்கு எல்னு எடுத்துக்கிறேங்கன்னா அதில் ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. டிஎல்னு என்டையர் லென்த்தில் ஸ்மால் லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த ஸ்மால் லென்த்தால் வந்து இங்கே பீங்கிற இடத்துல வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம என்டையர் லென்த்துக்கு வந்து அதாவது ஒய் டேஸ்னு எடுத்துக்கிறாங்க. அந்த என்டையர் லென்த்தால் இங்கே பீங்கிற பாயிண்ட்டில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயர் சாவர்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ இதான் வந்து பேசிக் இதோட கான்செப்ட். ஸோ டயக்ராம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிறீங்க, அதுக்கு ஒய் டேஸ் நேம் கொடுத்துறீங்க, அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்தது அந்த ஓலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்டன்ஸில் பீங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோங்க, புரியுதா? அதே மாதிரி நம்ம அடுத்தது ஸ்மால் லென்த் வந்து கன்சிடர் பண்ணுமா, அதனால் அதுக்கு வந்து ஏபி நேம் கொடுத்துக்கோங்க. அதோட லென்த் வந்து டிஎல்னு அர்த்தம். ஸோ டிஎல்னாவே நம்மளுக்கு ஸ்மால்னு தான் அர்த்தம், புரியுதா? அது எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏக்கும் இந்த பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறோங்க. அடுத்தது வந்து இங்கே ஒரு லைன் ஒன்று வரைகிறாங்க, லைன் வரைஞ்சி அதுக்கு சி நேம் கொடுத்துறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இதோட ஆங்கிள் வந்து இங்கே π/2, அதே மாதிரி இங்கே π1 எழுதுறாங்க, சாரி π2, இங்கே வந்து π1. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஒன்று வந்து π யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆங்கிளுக்கு வந்து dπ யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு வந்து θ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஎல்லால் வந்து இங்கே பீங்கிற பாயிண்ட்டில் வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவீங்க, மொத்தம் 3 ட்ரையாங்கிள் எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் இது எடுத்துக்குவீங்க, செகண்ட் ட்ரையாங்கிள் இது எடுத்துக்குவேன், தேர்ட் ட்ரையாங்கிள் இது எடுத்துக்குவேன். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இந்த இதில் இருக்கிற ட்ரையாங்கிள் sin θ ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், இதுக்கு வந்து நீங்கள் cos θ ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். அது நீங்கள்லாம் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ பயர் சாவர்ட்ல சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும், புரியுதா?